Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. பாஜகவிலிருந்து விலகி புதிய அரசியல் இயக்கத்தை தொடங்கியுள்ள அண்ணாமலை கட்சியின் கொள்கை தலைவர்கள் கட்டமைப்பை பலப்படுத்துதல் உள்ளிட்ட பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்கும் கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். பாஜகவிலிருந்து விலகி அண்மையில் கட்சி தொடங்க இருப்பதாக அறிவித்திருந்த அண்ணாமலை தற்பொழுது தன்னுடைய தொடங்கப்பட இருக்கக்கூடிய கட்சியினுடைய உட்கட்டமைப்புகள் கட்டமைப்பை பலப்படுத்துவது தொடர்பான தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் தனது கட்சியினுடைய கொள்கை தலைவர்கள் யார் யார் என்பதில் அவர்கள் இருக்க வேண்டும், அவர்கள் யாராக இருக்க வேண்டும் என்பதில் ஆலோசனை நடத்தி வருவதாக தகவல் வெளியாக இருக்கிறது. முதற்கட்டமாக காமராஜர், பாரதியார் ஆகிய இருவரை கொள்கை தலைவர்களாக அறிவிக்கலாம் என்கிற ஆலோசனை நடைபெற்று வருகிறது. அது தவிர மேலும் பல தலைவர்கள் தமிழக மக்களுக்காக தமிழ் மண்ணில் பிறந்து வளர்ந்து ஒரு தலைவர்களாக வளர்ந்தவர்களை அவர் அடையாளப்படுத்தி அவர்களை கொள்கை தலைவர்களாக அறிவிக்க இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. அதே போல கட்டமைப்பை பொறுத்தவரையில் கட்சியினுடைய கொள்கை என்ன, கட்சியினுடைய கோட்பாடுகள் என்ன, அமைப்பு சட்டம் என்ன, விதிகள் என்ன போன்ற அந்த விஷயங்களை உருவாக்குவதில் அவருக்கு இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களிடம் ஆலோசனை நடத்தி வருவதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது. முழுக்க தமிழக மக்கள், இளைஞர்கள், கல்வி வேலைவாய்ப்பு போன்ற முக்கியமான அடிப்படை அம்சங்களை கொண்டதாக இந்த சட்டத்திட்டங்கள், கொள்கைகள் என்பது இருக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. மேலும் இது ஒரு புறம் நடந்து கொண்டிருக்கும் பொழுதே தேர்தல்கள், உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடுவது உறுதி என அவர் ஏற்கனவே தெரிவித்திருந்தார். அதற்கான முன்னேற்பாடுகள் நடைபெற்று வருவதாகவும் அறிவித்திருந்தார். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அவரது அந்த வீத லீடர்ஸ் அமைப்பின் மூலமாக சுமார் 17 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் தற்பொழுது ஆதரவு தெரிவித்து இணைந்திருக்கக்கூடிய சூழல். அதிலிருந்து ஒரு 60,000 பேர் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட தயாராக இருக்கிறார்கள் என்று ஏற்கனவே அறிவித்திருந்தார். அவர் அதிலும் குறிப்பாக அந்த 60,000க்கும் மேற்பட்டோர் கால்வாசி, அதாவது 25% பேர் ஜென்சி தலைமுறையினர், இளம் தலைமுறையினர், அவர்களுடைய எண்ண ஓட்டங்கள், அவர்களுடைய செயலாக்கங்கள் என்பது புதிதாக இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் அவர்களை அதிகம் ஈர்த்திருப்பதாகவும் அதன் அடிப்படையில் இந்த தேர்தலை வேறு கண்ணோட்டத்தில் அணுகி சந்திக்க இருப்பதாகவும் அவர் ஆலோசனை நடத்தி வருவதாக தகவல் வெளியாக இருக்கிறது. தேர்தல் என்று சொல்லும் பொழுது தேர்தல் வியூக வகுப்பாளர்களையும் அவர் சந்தித்து வருகிறார். பிரபல முன்னணி தேர்தல் வியூக வகுப்பாளர்களாக இருக்கக்கூடிய ஒரு சிலரை அவர் நேரடியாக தனியாக சந்தித்து ஆலோசனை நடத்தியதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. எனவே ஒருபுறம் கட்சி உட்கட்டமைப்புகளை பலப்படுத்தி கொண்டே தேர்தல் எதிர்கொள்வது போன்ற விஷயங்களில் தீவிரம் காட்டி வருவதாக தகவல் வெளியாகிறது. தனது ஆதரவாளர்கள் தமிழகம் முழுவதும் இல்லாமல் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் தனக்கு ஆதரவு தெரிவித்து வருவதை அவர் உற்று நோக்கி வருவதாகவும் அதை எவ்வாறு தேர்தல் களத்திற்கு பயன்படுத்துவது, குறிப்பாக இணையதளத்தின் மூலமாக சமூக வலைதளத்தில் அதை எவ்வாறு அதை பங்கேற்க வைப்பது போன்ற பல்வேறு ஆலோசனைகளில் அண்ணாமலை ஈடுபட்டு வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் இந்த உள்ளாட்சி தேர்தலை பொறுத்தவரையில் ஏற்கனவே அந்த நம்பர்ஸ் அடையாளம் காணப்பட்டு விட்டது. அதனை தொடர்ந்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தலும் தன்னுடைய ஆதரவாளர்கள், தன்னுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் நிச்சயமாக போட்டியிடுவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் வழங்கப்படும் என அவர் தனது ஆதரவாளர்களிடம் தெரிவித்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது. எனவே அவர்கள் ஒவ்வொருவரும் அவர்களுக்கு ஏற்றாற்போல் உள்ளாட்சி தேர்தலுக்கு என்று தயார் செய்யப்படுபவர்கள், சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஏற்றாற்போல் அந்த போட்டியிடக்கூடிய நபர்களை தேர்வு செய்து அதற்கு அவர்களை பிரத்யேகமாக தயார் செய்து அதற்கு அடுத்த கட்டமாக அந்த தேர்தலில் போட்டியிட செய்வது என்ற அந்த இலக்கை நோக்கி அண்ணாமலை தரப்பில் தற்பொழுது பணிகள் தீவிரமடைந்து வருவதாக தகவல் வெளியாகிருக்கிறது. கட்சியினுடைய உட்கட்டமைப்பை முறையாக செய்துவிட்டு கொள்கை தலைவர்கள், கொள்கை கோட்பாடுகளை முறையாக வகுத்துவிட்டு கட்சியை அறிவிப்பது, அதன் தொடர்ச்சியாக தேர்தலை சந்திப்பது என்பதுதான் தற்பொழுது அண்ணாமலையுடைய திட்டமாக இருக்கிறது. அதில் ஜென்சி தலைமுறை என்று சொல்லக்கூடிய இளம் தலைமுறையினுடைய பங்கு என்பது அதிக அளவில் இருக்க வேண்டும் என்பதில் நிச்சயமாக அண்ணாமலை உறுதியாக இருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.